அதே போல் தான் இந்த மாசி மாதம் 1ஆம் தேதி, வைகாசி மாதம் 1ஆம் தேதி, ஆவணி மாதம் 1ஆம் தேதி, கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி, இது விஷ்ணுபதி புண்ணிய காலம். அன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, காலையில் எழுந்து வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு செல்லணுங்க. முடிஞ்சால் பூ வாங்கிக்கோங்க, இல்லை துளசி வாங்கிக்கோங்க. ஸோ கையால் எடுத்து அந்த பெருமாள் ஆலயத்தை 27 முறை வலம் வரணும். வலம் வந்து தீபம் ஏற்றி பிரார்த்தனைகள் செஞ்சு நமஸ்காரம் செய்கிறது. இது வருடத்தில் 4 சங்கல்பந்தான். அது இந்த வருடத்தில் மாசி மாதம் வந்துடுச்சு. ஸோ இந்த சங்கல்பத்தை எடுத்து பண்ணும்போது டெஃபினட்டாக இதை நிறைய கிளைண்ட்ஸ்க்கு சொல்லியிருக்கோம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லெசனாக எடுத்திருக்கோம். இப்போ உங்களுக்கும் இதை நான் தெரிவிக்கிறேன். இந்த ஒரு நாள் எடுக்கக்கூடிய சங்கல்பம் கண்டிப்பாக அடுத்த மாசி வரத்துக்காட்டியும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வளத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லைங்க எனக்கு கடன் தாங்க அடையணும் சொல்லி சங்கல்பம் வைங்க, எனக்கு நோய் குணமாகணும், ஒரு விஷயத்தை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் மகா வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி.